இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாரு? நான் கணேசன் பொண்ணு வெண்பா பேசுறேன். அப்பாவா லைன்ல ஆட் பண்றேன். ஒரு நிமிஷம். லைன்ல இருக்காரு. சொல்லு கணேசா, என்ன விஷயம்? ஜனா ஃபுட்ஸோட 50வது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி தமிழ் இங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சும்மாவே இருக்காது போலயே, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ஜனாமா இடத்தை பிடிக்கிறதுனா சும்மாவா? அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. அவ எந்த முடிவு எடுத்துட்டு வந்தாலும் நாம நம்ம முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. என்னம்மா, சரி என்ன பண்ணலாம்? குறிஞ்சி என்ன என்ன என் பொண்ணுகிட்ட ஐடியா கேக்குற? உன் ஐடியாவெல்லாம் பழசாயிடுச்சு கணேசா. உன் பொண்ணுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. இன்னொன்னு, ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை வச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. நாம தோக்குற இடம் அதுதான் நினைக்கிறேன். நம்ம கூட உன் பொண்ணு வந்து சேர்ந்தது நமக்கு பெரிய பலம். நீ சொல்லுமா? சூப்பர்மா, அப்படியே பண்ணிடுவோம். ஜனகாம்பால், இந்த தடவை நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. நீயா நானு பாத்துறேன். முத்தமா, நீங்க ஜனாமாவோட ரெசிபிஸ் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லுங்க. சரி, நான் நோட் பண்ணிக்கிறேன். எழுதிக்க. ஹலோ எவ்ரிவான். இப்போ நாம இங்க நம்ம கம்பெனி சார்பா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அதுல நம்மளோட நிறைய புது ரெசிபிஸ அறிமுகப்படுத்த போறோம். அது பத்தின டிஸ்கஷன் தான் இது. என்னாச்சு வெண்பா? ஒண்ணும் இல்ல தமிழ், வெந்நீர் கொட்டிடுச்சு. என்ன வெண்பா, பாத்து கை ஏதோ அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்து குடிக்க மாட்டியா? இப்போ ஓகேயா? ஒண்ணும் இல்ல. கபோர்டு வேற லாக் பண்ணல. பாத்துக்கோ. காட்டு. ஐயோ, நம்ம கிளைண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா? சூப்பர் ஐடியான்னு சொல்லிருப்பாங்களே. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தி புது புது ரெசிபிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கம்பெனியா அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணிருவோம். ஜனமா பிளான் பண்ணி தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரோட ஸ்கில்ஸும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனி வேற லெவல்ல போகும். என்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு
அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஃபுட் ஃபெஸ்டிவல் ஓ ஐடியா தானே? அந்த ஐடியாவை மொத்தமா சொதப்பிட்டல. இனி எதை வச்சு ஃபெஸ்டிவல் நடத்த போற? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஏய், இத பார், ஜானுவோட மொத்த சீக்ரெட் ரெசிபியும் நெட்ல லீக் ஆயிருக்கு. மொத்த சோஷியல் மீடியால இதான் ட்ரெண்டிங் இப்போ. இதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணியே. இதுதான் நீங்க பிரில்லியண்டா யோசிக்கிறதா? கம்பெனியை வளர்க்கறதா? உன்னை போய் ஜானு நம்பிட்டு இருக்காங்க பாரு. உன் கையில கம்பெனி கொடுத்தா அவ்வளவுதான். அப்படி ஒரு கூட்ட போட்டு போயிட்டே இருப்ப. உனக்கு என்ன வந்துச்சு? இது உங்க அப்பா சம்பாதிச்சதா இல்ல உங்க பாட்ட சம்பாதிச்சதா? இது எல்லாமே என் ஜானு உழைச்சது. நீ அப்படிதான் இருப்ப. நான் உன்னை கேக்குறேன், நேரடியா பதில் சொல்லு. ஜானுவோட ரெசிபி எல்லாமே எப்படி லீக் ஆச்சு? இந்த பிளான் கூட ஜானுக்கு தெரியக்கூடாது, சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும் நீ சொன்னல. எப்படி லீக் ஆச்சு? ஹலோ, நீங்க தானே குறிஞ்சநாதன் அனுப்புன ஆளு? ஆமா மேடம், ஆமா. இது ஜனாமாவோட சீக்ரெட் ரெசிபி புக். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது மொத்தமும் வைரல் ஆகணும். ஜனாமாவோட சீக்ரெட் ரெசிபிய இந்த ஊரே பார்க்கணும். இந்த கம்பெனி மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் காணாம போகணும். ஜாக்கிரதை, சிறப்பா பண்ணிடுங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். உன்னால இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சேன்னு அவங்களால ஏத்துக்கவே முடியல. ப்ரோ, அதெல்லாம் தமிழ் சமாளிச்சிருவா. ஜனாமாவுக்கு தமிழ் மேல எவ்வளோ பாசம் இருக்கு. அந்த பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்ன தமிழ், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடி. தமிழ், நான் வேணா நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடவா? இப்ப ஜனமா மீட் பண்றது தள்ளி போட்டா அவங்க கோவம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல சேது, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சந்திக்கிறது தான் நல்லது. ஜனமா கோவத்துக்கு நான் தானே காரணம். என்னோட கேர்லெஸ்க்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன்.